இவருக்கு வணக்கம். நீ நான் காதல் தொடர் எபிசோட். அபி அந்த இடத்துல விட்டு கொடுக்காத பேசுறாங்க. அதுக்கப்புறமா பண்ண தப்புக்கு அபியோடைய அத்தை மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டால் மட்டும் நாங்கள் இங்கே இருப்போம்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பேசின விஷயங்கள் மனசுக்கே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுன்றாங்க. இனிமேலும் நாங்கள் இங்கே இருப்போங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ ரொம்பவே வருத்தப்படுறாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு எவ்வளோதான் அந்த இடத்துல ரெக்போஸ் பண்ணாலுமே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா அபி காரில் போகும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவர் முதல் முறையாக நம்மளுக்காக இந்த அளவுக்கு பேசியிருக்காரு, எந்த இடத்துலையுமே நம்மளை விட்டு கொடுக்கல அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா வீட்டுக்கு போனதுமே ராகவ் இந்த இடத்துல அப்படியே விட்டு கொடுக்காத பேசினது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மனசுக்கு அந்த அளவுக்கு நிறைவா இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. சரிங்க பாட்டின்றாங்க. சரி நீங்க எல்லாருமே போயிட்டு சாப்பிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ராகவ் நான் எல்லாம் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. முரளிகிருஷ்ணா ரொம்ப டென்ஷனா கத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ராகவ் அபிக்கு உதவி பண்றான். இப்படி எல்லாம் அவன் பேசும்போது கட்டி பிடிக்கும் போது எனக்கு கோபமா வந்துச்சு. முரளிகிருஷ்ணா நீ பண்றது உனக்கே ஓவரா தெரியலையா? அபி அந்த ராகவோடைய மனைவி சரியா? அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் இருப்பாங்க. நீ என்னடா கோவப்படுறது இது பண்றதும் இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையான்றாங்க. ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா அபி எனக்கு சொந்தமானவ, வேற யாருக்கும் நான் சொந்தமாக விட மாட்டேன்றாங்க. நினைச்சாரு எனக்கு கோவமா வருதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பாட்டுக்கு பயங்கர கோவமா பெணாத்திட்டு இருக்காங்க. அப்ப இங்க பாரு எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் சரியா? உன் பாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் கத்திட்டு இங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காதுன்றாங்க. பொறுமை தான் நம்மளுக்கு முக்கியம்ன்றாங்க. ஆமாமா பொறுமையா இருந்துட்டு இருக்கா, ஆனா ஒரு நாள் பொங்கி எழுந்துருவேன்னு சொல்லிட்டு முரளிகிருஷ்ணா கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அபி ரூம்க்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ராகவுக்கு நன்றி சொல்றாங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என்ன இருக்கும், ஆனா நீங்க பேசினது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்றாங்க. இங்க பாரு அந்த இடத்துல நீ எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, உன்னையே விட்டு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான்றாங்க. ஆனா என் மனசுக்கு நிறைவா இருந்துச்சுங்கன்றாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்ட்டு ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அபியோடைய அப்பா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உடனே அபியோடைய அம்மா என்னங்க இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? எனக்கு சந்தோஷம், அந்த சந்தோஷத்துல தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. மாப்பிள்ள அந்த இடத்துல அபி விட்டு கொடுக்காது எப்படி பேசினாரு பாத்தியா? ஐயோ எனக்கு இப்ப கூட புல் அரிக்கிறது தெரியுமா அதை நினைச்சான்றாங்க. எனக்கு ஆனா உண்மையாவே சந்தோஷமா இருக்குன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்ல அந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பாடுபடுவீங்கன்னு தெரியல. ஆனா அது அவங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கா. அது உண்மையான பாசம் இல்ல போலியான பாசம்ட்டு ஆண்டாள் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. ஒன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அபி எனக்கு சந்தோஷமா இருப்பா, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு ஆண்டாள் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன உண்மைதான்ட்டு அபியோடைய அப்பா சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆண்டாள் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்புறம் முரளிகிருஷ்ணா பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ரிங்கும் அதுக்கப்புறமா ஒரு எப்போ ஷூட் மாதிரி ஒன்று இருக்குது அதையும் வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறமா அதை இது அபி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. அதை பார்க்குறாங்க. பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி ராகவ் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இந்த ரிங்கு அபி இது மாதிரி இருக்குது, இந்த கார்டு என்ன அப்படின்ட்டு அந்த கார்டை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படி அந்த ரிங்குலையும் அந்த கார்ட்லையும் என்னதான் எழுதிருக்கு, எதனால் ராகவ் அந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்ட்டு அடுத்து வரக்கூடிய ப்ரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.